வண்டியில் எடுத்து வச்சிருக்கேன். லாங் டிரைவ் 1 கிலோமீட்டர். நான் சொல்கிற பாக்ஸ் நம்ம கூட ஏற்றுனுவா. பிடிக்கணும், வெயிட்டு வேற தள்ளும். என்னப்பா ஆந்திராவில் என்ன தான் நினச்சிக்கிறாங்க தெரியல. டோல்கேட்டுன்னு இருப்பாங்க போல விட்டா. 2 வீலருக்கு தனியாக ஒரு ரோடு போட்டு கொடுத்தா கூட போக மாட்டாங்க போல. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாப்பாளையம் பிரிட்ஜ் ஏரியா இறங்கி பங்கில் இருக்க ஹெச்பி பங்க் சீனிவாசா பங்காண்டா மெக்கானிக் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கிறேன். அந்த பூஸ்ட் வந்து ஜாம் இருக்குல்ல, அதை கழட்டி சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வரனாப்புல இன்னும் ஆளை காணோம். சரி வந்தா நான் அந்த வேலையை பார்ப்போம். வேலையை பார்த்துட்டு இன்னும் ரோடு என்ன சொல்லிட்டு நான் சொல்கிறேன். வண்டி இங்கே தான் நிப்பாட்டினேன், நைட்டு கொண்டு வந்து நிப்பாட்டினேன். ஏதோ பங்கு, நம்ம பங்கு. மெக்கானிக் வந்துட்டாருப்பா, டூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு. பிரேக் ரிலீஸ் பண்ணியாச்சு. ரிலீஸ் பண்ணியாச்சு. ஓசை மெதுவாக தான் கழட்டணும், வேக்கம்லாம் இறங்காத வரைக்கும். இல்லைன்னா புஷ்ஷுன்னு மொத்த காற்றும் அடிக்கும், பிடிங்கி அடிச்சுக்கிற மாதிரி ஆச்சு. பூஸ்டரு என்ன பண்ண பூஸ்டரு. ஆமா ஆமா, வண்டியில் எடுத்து வச்சிருக்கேன். ஷெட்லேயே வண்டி வாங்கியாச்சு, 2 வீலரு. பூஸ்ட் கடை நாப்பாளையம் பிரிட்ஜு கீழே இருக்கான். கொண்டு போய் கொடுத்தாதான் தெரியும். மக்களே, மோட்டோ விலாக் லாங் டிரைவ் 1 கிலோமீட்டர். உள்ள கடையில் கொடுத்துருக்கேன் பூஸ்டரை. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகுமா. பூஸ்டரை கொண்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் ஆகும்ட்டாங்களா, அது வரைக்கும் உங்களுக்கு வண்டி தேவைப்படும். அதனால் திரும்ப வந்துட்டேன், அப்புறமா போய் வாங்கிட்டு வந்துக்கலாம். மெக்கானிக் லேபர் ஒரு 400 சேர்த்து டக்குன்னு போட போகலாம். ஒரு புஷ் தான். நம்ம போஸ்ட் ரெடி ஆயிடுச்சு.
பேப்பர் நான் சொல்கிற பாக்ஸ் நம்பர் மட்டும் ஏற்றுன்னு வா. ரைட் மக்களே, இந்த வேலையை முடிச்சாச்சு. பிரேக் பூஸ்டர் வந்து 1200 அது சர்வீஸு. மெக்கானிக் லேபர் 400, 1600 ஆயிடுச்சு. எல்லா வீலுக்கும் லைனிங் அடிக்கணும். லைனிங் சுத்தமாக தேஞ்சு போச்சு. ஓரளவுக்கு தான் பிரேக்கே நார்மலாக தான் இருக்குது. லைனிங் அடித்தா தான் நல்லா பிரேக் நிற்கும். சரி, அதான் போய் பார்க்க முடியாது. சரி ரைட்டு, வாங்க லோடுக்கு போகலாமா? எக்ஸ்போர்ட்டிங் எங்கள் ஓனர் லோடு. எங்கே நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்களா, அங்கே போன்னு கிளம்புறேன் வாங்க. நாக்பூர் சொல்லிட்டேன் நான், டீசல்லாம் கணக்கில் சேர்க்காதீங்க, எக்ஸ்ட்ரா பிடிச்சிதுன்னா அப்படின்னு. இவா பார்த்துக்கலான்ட்டாங்க. இதுக்கு மேலே கம்பெனி பொறுப்பு. ரைட், கிளம்பலாமா? வில்மெரின்ற எம்டி ஆடுக்கு போய் எம்டி ஏற்றணும். அங்கிலே இப்படியே விட்டு திருப்பிட்டு போகலாம். ஆறா போயிட்டு எவ்வளோ டீசல் பிடிக்க போகுதுன்னு நம்மளும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்ல. ஏன்னா நம்ம போய் வந்த இடம் எவ்வளோ தூரம் பிடிக்கும் என்ன எது பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க 9 மாதம் ஆகுது அந்த பக்கம் போய். கடைசியாக கம்பெனி லோடு போயிட்டு வண்டியிலேருந்து வந்து இறங்கி போனவன் தான் திரும்ப போகிறேன். ஆனால் இதில் என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, யாரும் இல்லை கூட. நான் தான் கடைசி வண்டியா இல்லை ஒரே வண்டியான்னு தெரியல. உள்ளே போனவுடனே ரைட் சைடில் வரும்னாங்க. மொதல் பிளாட்டா இல்லை 2வது பிளாட்டா தெரியல. இதுவாக இருக்குமா? 2வது பிளாட். வில்மெரின் கண்டெய்னர் சர்வீஸ். பாக்ஸு தேட சொல்லிட்டாங்க, ஆனால் ஏற்ற சொல்லலை. இது இந்த பாக்ஸ் தான், KCSUன்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து லாஸ்ட்டில் 382. இங்கே இல்லை. இதுலேயும் இல்லை. பாக்ஸே கிடைத்து வீடு, எங்கே இருக்கிறாய் நீ? இல்லை. இதோ இருக்கு பாருங்க மேலே பாக்ஸு. KCSU 2166382. போ அந்த பக்கம் போ. யாரோ ஒரு ஹைட்டு பிடிக்கணும், வெயிட்டு வேற தள்ளும். பாக்ஸ் ஏற்றியாச்சு. கண்டெய்னர் வாஷிங் போய்கிட்டு இருக்கு. பண்ணலாமா? போயிட்டு பம்புக்கு போய் டீசலை போடுவோம். எப்போ கிளம்ப சொல்கிறாங்கன்னு தெரியல, எப்போ இருக்க சொல்கிறாங்கன்னு தெரியல. அங்கே
ஃபர்ஸ்ட் டைம் போக போகிறோமா நாக்பூருக்கு இந்த வண்டி வச்சுக்கிட்டு. அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு. எந்த கம்பெனின்னு தான் தெரியல. ஆனால் நம்ம போகாத கம்பெனியாவா இருக்கும் போது போன கம்பெனியாக தான் இருக்கும். பார்க்கலாம். மொத்தம் 332 லிட்டரு. புறப்படலாம். டீசல் போட்டாச்சு. பொறுத்த வரைக்கும் இந்த டிரான்ஸ்போர்ட் எடுத்து பாருங்க. பாரு இந்த அர்ஜென்ட்டு தான். இதுவும் அர்ஜென்ட்டு தானா? ஓ சீக்கிரம் போ சீக்கிரம் போ. ஏன் சொல்றது? என்னோட சரி ரொம்ப நாள் வச்சுட்டு தான் இந்த பக்கம் வருமே. கொஞ்சம் வழியாக ஒரு கூட போய் கூட வருவோம் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லை. எங்கேயுமே தனியாக தான். நேற்று ஒரு வண்டி போயிருக்கு. அந்த வண்டி கூட போய் ஜாயின் பண்ணுவோம். அதுவும் கம்பெனி வண்டி தான் வெளி வண்டி. ஓட்டுறாங்க சீக்கிரம் போகணும் அர்ஜென்ட்டு. இந்த தடவை போகும்போது கொஞ்சம் அடுப்பெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு போகலாமா? இந்த அர்ஜென்ட்டு தான் போய் உடனே வந்துடும்னாங்க. உடனே இறங்கிட்டோன்னு. ஆனால் நம்ம போகிற இடத்துல சாப்பாடுக்கு கொஞ்சம் கஷ்டம். அமராவதி ரோட்டில் இருக்கிற கம்பெனிக்கு போனோம். அதாவது நாக்பூர்லேருந்து 80 கிலோமீட்டர் தள்ளி. அடுப்பு ரெடி பண்ணிட்டு ஒரு 1000 ரூபாய்க்குள்ள வாங்கி போட்டுன்னு போகலாம். ஏன்னா அதுக்கு மேலே பட்ஜெட் இல்லை. ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பாடு பண்ணிக்கோமே. அடுப்பு ரெடி பண்ணிவிட்டு ஒரு 2 கிலோ கேஸ் பிடிச்சிட்டு அடுப்புக்கே வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா அது ரொம்ப நாளாச்சு யூஸ் பண்ணி மொத்தமும் மாற்ற சொல்லுவாங்க. மேலே தட்டு வேறு இல்லை. அதெல்லாம் மாற்றணும். பார்க்கலாம். எந்த அளவுக்கு தூக்கி போடுறத பார்த்தீங்களா? டமால் டமால் டமால்னு தான். மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. இதான் நாக்பூருக்கே போக மாட்டா. அதில் ஒன்றுமே நிற்காதுன்னு சொல்லிட்டு இருக்கேடா. அப்புறம் ஏன்டா இப்போ போகிறேன்னு கேட்டிங்கன்னா வேறு வழி இல்லை. விடவே இல்லை. வா 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 வான்னு. எனக்கு வண்டி வேணும் அர்ஜென்ட்டு. வண்டி கிடைக்கலன்ற மாதிரி நான் எதுவும் தெரியல. போயிட்டு வா, இந்த ஒரு லோடு போயிட்டு வா சொல்லி போய்கிட்டு இருக்கேன். இந்த லோடில் தெரிஞ்சிடும் இதுக்கு மேலே இவனை கூப்பிடலாமா வேணாமான்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் பார்த்துக்கலாம், போயிட்டு வந்துட்டாங்க. சரி, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். என்னுடைய கணக்குக்கு இப்போ நம்ம போயிட்டு வந்து டீசல் போடுறோன்னு வச்சுக்கலாம். நாக்பூரில் கிட்டத்தட்ட 300 லிட்ரு பிடிக்கும் கன்ஃபார்மாக. பார்த்துலாமே எவ்வளோதான் வருது என்ன எதுன்னு. டைம் 6 மணி ஆயிடுச்சு. ஆந்திரா தெலுங்கானாலாம் கூட பார்டர் எடுத்துட்டாங்கப்பா. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் எடுக்க மாட்டாங்க. இன்னும் 2 பார்டர் எக்ஸ்ட்ரா கூட போடுவாங்க. ஆனால் எடுக்க மாட்டாங்க. சும்மா வர வருமானத்தை யாருன்னா விடுவாங்களா?
ஹைதராபாத்து 576 கிலோமீட்டரா. ஆனால் நம்ம போக வேண்டியது 1300 கிலோமீட்டருக்கு மேலே. முன்னாடி பார்த்தீங்களா சூலூர்பேட்டை டோல்கேட்டில் ஒளி விளக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. காரை வைத்து வழிப்பறி செய்து கொண்டிருக்கிறார். ரோட்டில் போகிற ஒரு வண்டியை விட்டுறாதீங்க. எவ்வளோ வண்டிக்கு இது பாரு, எல்லாம் தமிழ்நாடு வண்டி தான். என்னப்பா ஆந்திராவில் என்ன தான் நினச்சிக்கிறாங்க தெரியல. டோல்கேட்டுன்னு இருப்பாங்க போல விட்டா. இதோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க, இது யாருன்னு தெரியல. யாரு? ஆர்டிஓ தான். எந்த வண்டிக்காக வெயிட்டிங்ல இருக்கிறாங்கன்னு தெரியல. இன்னும் 3 டோல்கேட் இருக்குது இதே ரோட்ல. இன்னும் 3 பேருக்குன்னா சரியா போயிடும். நெல்லூர் மேம்பாலம் ஒர்க்கு நோண்டி போட்டு வச்சிட்டாங்களா. எவ்வளோ டிராஃபிக் இருக்குது. நானும் ரொம்ப நேரமாக நகர்த்திட்டு வரேன். மெதுவாக நவருது, திரும்ப நிற்குது, முடியல. பாலம் ஒர்க்கு எங்கேயோ இருக்குது. ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு முன்னாடியே டைவர்ஷனு, அதுலேயும் எவ்வளோ டிராஃபிக்கு. எங்க போறதுக்கு தான் முடிவு பண்ணி போறாங்கன்னே தெரியல. உள்ளார இடம் இருந்தா ஓரம் கட்டி நிப்பாட்டுவோமா? உள்ள இடங்குது, ஆனா வண்டி கூட போக முடியாத மாதிரி வண்டி நிப்பாட்டிக்கிறாங்க. உள்ள கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கேன். இங்கே கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துட்டு கிளம்பும் போது கண்டினியூ பண்றேன். குட் மார்னிங் மக்களே. கிளம்பிட்டேன் காவேரியில இருந்து. ஆனா டைம் தான் ஆகிப்போச்சு 10 மணி. கொஞ்சம் ஏஞ்சிருக்க முடியல. அது இல்லாத கொஞ்சம் ஏஞ்ச உடனே கொஞ்சம் வேலை. அப்படி என்னடா வேலை இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா 2 விஷயம். ஒன்று, ஃபோன்ல ரொம்ப சார்ஜ் இல்லை. அது சார்ஜ் கூட ஆஃப் ஆகி வச்சு சார்ஜ் போட்டேன். அதனால எதுவும் வீடியோ எடுக்க முடியல. இன்னொரு விஷயம் என்னடானா, கேஸ் ரெடி பண்ணிட்டேன், அரிசி வாங்கிட்டேன், மளிகை பொருளும் சிம்பிளாக வாங்கியிருக்கேன். இதுக்கு மேலே அங்கே போய் சமைச்சி சாப்பிடலாம். ஓகேவா? எல்லாம் பின்னாடி தான் இருக்குது. நான் அப்புறமா சொல்றேன். எதுவும் பெருசா ரொம்பலாம் வாங்கல. சிம்பிளா என்ன வாங்க முடியுமோ அதை மட்டும் வாங்கியிருக்கேன். அவ்வளவுதான். அப்படியே இதுக்கு மேலே இருக்க பாத்திரம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு சமைக்க ஆரம்பிக்கணும். வெங்காயம் தக்காளி காய்கறி மட்டும் வாங்கினா போதும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக், அதாவது எதுவுமே இல்லைன்னா சிம்பிளாக செஞ்சு சாப்பிடலாம். ஒரு 4-5 நாளுக்கு செஞ்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா பட்ஜெட் இல்லை. அது ஒரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கே ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போயிடுச்சு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1600 ரூபாய் வந்துடுச்சு. அடுப்புக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாயிடுச்சு. இத்தனைக்கு 2 கிலோ தான் கேஸே பிடிச்சேன். அதுக்கே கொஞ்சம் தட்டு, அது பின்னு வால்வு மொத்தமாக செட்டாக அந்த ரெட் கலரில் இருக்க அந்த இதை தவிர மீதி எல்லாத்தையும் மாற்றியாச்சு. உள்ள வால்வு கொண்டு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அப்புறம் ரைஸு, சிம்பிளான மசாலா பொருட்கள்
அவ்வளோதான். காய்கறி மட்டும் வாங்கினா சமைச்சு சாப்பிட்றலாம். ஏன்டா இப்போவே வாங்கி சமைச்சு சாப்பிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. என்ன இது லேட்டு, அவங்க சொன்னது இன்னும் அர்ஜென்ட்டு. அதாவது கம்பெனி வண்டியாக இருந்ததுன்னா அவங்க ஜிபிஎஸில் பார்த்துட்டு ஏன் இன்னும் இங்கே போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம வண்டியெல்லாம் அந்த மாதிரி பார்க்க முடியாதுல்ல. அதனால் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கலை இது வரைக்கும். நான் காவேரி தாண்டி தான் போகிறேன்னு சொல்லியிருந்தா ஏன் இன்னும் நேரம்னு சொல்லிட்டு எதனா கேட்க இருப்பாங்க. அதனால் அதுக்கெல்லாம் டைம் இல்லை. சரி போயிட்டு அங்கே கிட்ட போய் பார்த்துக்கலாம் எப்படியா இருந்தாலும். வெயில் வேற பயங்கரமாக அடிக்குது. நேரம் நார்மலாக இருந்தா ஏன்னா ஒரு மரத்து நேரில் பார்த்து ஓரம் கட்டி நிப்பாட்டிட்டு இப்போ இதுவோ போகலாம். என்ன பண்ணுறது? ஒரு வண்டி முன்னாடி போய்கிட்டு போனாங்க இல்லையா, அந்த வண்டி வந்து குட்டியாடு கிட்ட இருக்கு. அப்படின்னா அந்த வண்டிக்கு இருக்கு 200 கிலோமீட்டர் வித்தியாசம். அது முன்னாடி போன வண்டி, நம்ம பின்னாடி போய்கிட்டு இருக்கோம். சரி பார்க்கணும் ஒரு தூரம் எவ்வளோ தூரம் போக முடியல போகலாம். அப்புறம் வெயில் வேறு பயங்கரமாக இருக்குது. நேரம் ஏன்னா ரிமாண்ட் பண்ண போகும். இது வரைக்கும் போன நினைக்கிறேன், எங்கே இருக்கிறேன் எங்கே போயிருக்கிறேன் இங்கே தான் போயிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்கன்னா பேசிடலாம். டிராக்டர் டிராக்டர் எப்போ அந்த பக்கம் போகும் இந்த பக்கம் வரும்னே தெரியாது இந்த வண்டியை. தாண்டியாச்சு. பேருக்கு சைடு மிரரு, காது எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதை பத்தில எதுக்கும் உங்களுக்கு கவலை இல்லை. யார் நடிச்சாலும் கேட்காது, வண்டி வருதான்னு சைடு மிரரில் பார்த்தாலும் ஓரம் போகாது.
டூ வீலருக்கு தனியா ஒரு ரோடு போட்டு கொடுத்தா கூட போக மாட்டாங்க போல. போங்கப்பா, அப்படி பண்றீங்க. டூ வீலர் வச்சுட்டு அவங்க மட்டும்தான் ரோட்ல போறாங்கன்னு நினைப்பான்னு தெரியல. இங்க ஒன்னா சந்துல இருந்து வந்து நேரம் போனோம். அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கட்டிங்ல இருந்து வெளியே வரேன்னு வச்சுக்கலாம், லெஃப்ட் ரைட்டு பார்ப்போம். பார்த்துட்டு தான் நம்ம போகலாமா என்ன எதுன்னு பார்த்துட்டு போவோம், இல்லை நிப்பாட்டி பார்த்துட்டு போறோம் கூட இருக்கிறாங்க. ஆனா இங்க எப்படி தெரியுமா இருக்கும், அவங்க போற சைடை மட்டும்தான் பார்ப்பாங்க. இப்போ நேரம் அவங்க இதுல இருந்து வந்து அப்படியே நேரம் அதுல இருந்து வந்து அப்படியே லெஃப்ட் எடுக்க போறாங்கன்னு வச்சுக்கலாம், ஸ்ட்ரைட்டா வந்து அந்த லெஃப்ட் மட்டும்தான் போவாங்களே தவிர ரைட் சைட்ல இருந்தா வண்டி வருதான்னு எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அப்படியே திருப்பிக்க வேண்டியதான், அப்படியே போய்க்க வேண்டியதான். பயத்துதான் பெரும்பாலும் நம்ம வண்டி ஓட்டுறதா இருக்கு. மரத்து நெல்ல நிப்பாட்டனா, ஆனா ரோட்டு ஓரத்திலே நிக்குமே. சரி, கொஞ்சம் மரத்து நாள் கிடச்சிது, அப்படியே கொண்டு வந்து ஓரம் கட்டி நிப்பாட்டி இருக்கேன். இங்கே கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துட்டு கிளம்பும்போது கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.